இப்போ வரைக்கும் ஒரு நடைமுறை இருக்கு. பெண் பிள்ளைகளை கல்லூரிக்கு போகும்போது படிக்கும்போது பார்த்து போயிட்டு வாப்பா அப்படின்னு இருக்குல்ல. அண்ணன் வந்த பிறகு ஆம்பளை பசங்களை பார்த்து போயிட்டு வாங்க ஐயா, ஐயா பார்த்து போயிட்டு வாங்க ஐயா, பொம்பளை பிள்ளையில தொட்டுறாதையா, அவன் சுட்டுருவான் ஐயா, பார்த்தியா பார்த்தியான். இப்போ அண்ணன் வந்துட்டேன், நாட்டு ஆளை வரேன்னு வச்சு நீரை உறிஞ்சி விற்கிற, நான் என்ன பண்ணுவேன்? தடை, தண்ணீர் விற்பனைக்கு தடை. இது முன்னாடி எவன் வித்தானே அவனை புக்கி சிறையில் அடை. இரு இரு, இப்போதான் ஆரம்பிக்கிறேன். இரு சொல்லும்போது உனக்கு லட்சியம் என்னப்பா? ஐஏஎஸ் ஆகிறது. உனக்கு லட்சியம் என்னப்பா? ஐபிஎஸ் ஆகிறது. அதல்ல. உனக்கு லட்சியம் என்னப்பா? நீதிபதி ஆகிறது. அதல்ல இலக்கு, அது அல்ல லட்சியம். அது தொழில் தேர்வு. நான் காவல்துறை அதிகாரி ஆகணுங்கிறது ஒரு தேர்வு, தொழில் தேர்வு. நான் இந்திய குடிமை பணிக்கு போகணும், மாவட்ட ஆட்சியர் ஆகணுங்கிறது ஒரு தேர்வு, தொழில் தேர்வு. நான் நீதிபதி ஆகணுங்கிறது ஒரு தொழில் தேர்வு. ஆனால் அதற்கு பிறகு ஒரு ரூபாய் கூட லஞ்சம் வாங்காமல் உண்மையும் நேர்மையாக மக்களுக்கு நான் பணியாற்றுவேன் என்கிற இலக்குத்தான் நீதிபதி ஆவதல்ல லட்சியம். நீதிபதி ஆகி நேர்மையும் நீதியும் தவறாமல் மக்களுக்கு தீர்ப்பை வழங்குவேன் என்கிற உறுதிதான் லட்சியமா இருக்க முடியும். சொல்றது நான் போலீஸ் ஆகணும், அதான் என் லட்சியம். போலீஸ் ஆயிட்டு என்ன பண்றது? எங்க எந்த பக்கம் நீடுதோ அங்கெல்லாம் கை நீட்டி காசு வாங்குறதா? அது லட்சியம். அது இல்லை. முதல்ல நான் சரியா இருக்கணும், நீங்க சரியா இருக்கணும். அப்ப நாம் சரியா இருக்கணும். நாம் சரியா இருந்தால் நாடு சரியாகும். மிக 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 எளிதான தத்துவங்கள் தான். தாயின் கருவறையிலிருந்து கோயில் கருவறை வரைக்கும் ஊழல் இருக்கு, லஞ்சம் இருக்கு. ஐயோ பொண்டாட்டி பிள்ளைய காப்பாற்றணுமே டாக்டர், எப்படியாவது டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அதை காப்பாற்றி கொடுத்துருவோம். அது தாயின் கருவறையில் தொடங்குதா? கோயில் கருவறை 50 ரூபா கொடுத்தினா அரை மணி நேரம் நிற்கணும், 500 ரூபா கொடுத்தினா அடுத்த நொடியில் தரிசனம். கோயில் கருவறை வரைக்கும் போகுது. இதில் சிறப்பு தரிசனம்னு ஒரு கட்டையை கட்டி விட்டுருப்பான், அது கூட 500 ரூபா கொடுக்கணும். உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு, அவர் ஊழல் நிறையா செஞ்சிட்டாருன்னா அந்த வழக்குக்கு எதிர்த்தரப்புல ஒரு மூத்த வழக்கறிஞர் வாதிடுறாரு. அவர்கிட்ட நீதிபதி கேட்குறாரு, உங்களுக்கு அவமானமா இல்லையா? அவர் ஊழல் செஞ்சிருக்காருன்னு தெரியுது, அவருக்காக நீங்க சாரி மை லார்ட் மை கிளைண்ட் வந்துட்டான் என்னோட அவன் என்ன பண்ண சொல்ற? அப்ப அவர் சொல்றாரு, இந்த கோப்புகள் எல்லாம் மூடிட்டு எதுக்கு இந்த மாதிரி வழக்குகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வாரீங்க? பேசாம ஊழல் லஞ்சத்தை தேசிய மயமாக்கி விட்டுருங்க, அது குற்றமில்லைன்னு சொல்லிருங்க, முடிஞ்சு போச்சு. எல்லாரும் தான் வாங்குறா, எல்லாரும் பண்றா. பிறதுக்கு ஓட்டுக்கு காசு வாங்குறதுல ஆரம்பிக்குது தம்பி ஊழல் லஞ்சத்துக்கான விதை. ஓட்டுக்கு காசு கொடுக்குறான்ல, அங்க ஊண்டப்படுகிறது ஊழல் லஞ்சத்திற்கான விதை. ஒரு தொகுதிக்கு 100 கோடி செலவழித்து வாக்கை பெற்று அதிகாரத்துக்கு வர நினைப்பது மக்களுக்கு சேவை செய்யவா? எதற்காக? 100 கோடி செலவழித்தால் 1000 கோடி சம்பாதித்துக் கொள்ளலாம் என்கிற நம்பிக்கையில் முதலீடு. அதனாலதான் என்ன கேட்பாங்களா, என்ன நீங்க யாரோட கூட்டணி போக மாட்டேங்கிறீங்க? கூட்டணி போய் ஏதாவது ஒரு இது ஒன்று பணம் இல்லாமல் எப்படி அரசியல் செய்வீங்க? கூட்டணிக்கு போனால் தான் 400 கோடி 500 கோடி கொடுப்பாங்க, அதை வச்சுக்கிட்டு கட்சி நடத்துறதுன்னு. நாங்கள் கட்சி நடத்துவது பணத்துக்காக அல்ல, நாங்கள் பிறந்த பெருமை மிக்க இனத்துக்காக. நாங்கள் அரசியல் செய்ய வந்தது மக்களை வைத்து பிழைக்க அல்ல, மக்களுக்காக உழைக்க. நாங்கள் அரசியல் செய்ய வந்தது பதவிக்காக அல்ல, மக்களுக்கான உதவிக்காக. நான் நாம் தமிழர்னு ஒரு கட்சி வச்சிருக்கேன்னு நினைக்கக்கூடாது. நாம் தமிழர் என்பது எங்கள் கட்சியின் பெயர் அல்ல, நாங்கள் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் அடையாளம் பெயர். அதை புரிஞ்சுக்கணும். அது அறிவுறுத்துவாங்க நமக்கு, அக்கறையோடு சொல்றது மாதிரி சொல்லி. இவன் ஒருத்தன் தனியாக நின்று கத்திக்கிட்டு இருக்கானா, இவனை எப்படி காலி பண்ணுறதுக்கு தான் அந்த வேலை. யாரோடவா அது போ. இந்த பத்திரிகையாளர்லாம் கேட்பாங்க, கூட்டணி வைக்க மாட்டீங்களா? யாரோட வைக்கலான்னு சொல்லுங்கன்னா பதில் இல்லை. நான் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன், யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம்? ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும், அதானே முதல்ல இருக்கிற ஆளுகளை எல்லாம் ஒழிக்கணும். ஒழிச்சா தான் அது ஒழியும். இல்லைன்னா ஒழிக்க முடியாது, அது ரொம்ப கடினம். இப்போ நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேளுங்க.
ஊழல் லஞ்சம் என்பது ஒரு நிர்வாக சீர்கேடு. ஒரு நேர்மையாளன் உண்மையும் நேர்மையுமாக என் மக்களுக்கும் மண்ணுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்கிற ஒரு நேர்மையாளன் வந்து அதிகாரத்தில் அமர்ந்து விட்டால் அடுத்த நொடியில் ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சிடும். நீ லஞ்சம் வாங்கு பணியிடை நீக்கம் அல்ல, பணி நீக்கம் போட முடிஞ்சு. அடுத்த சட்டம் 3 தலைமுறைக்கு உன் குடும்பத்தில் எவருக்கும் அரசு வேலை கிடையாது. எப்படி? அதாவது அண்ணன் வந்து அன்பான சர்வாதிகாரம் ஆட்சி முறைன்ட்டான் பாருங்க. சர்வாதிகாரம் சொல்லிட்டாரு பாருங்க. ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருக்க முடியும். இதை நான் சொல்லல, இன்றைய தலைமைச் செயலர் ஐயா இறையன்பு எழுதுறார். ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகாரி தான் சிங்கப்பூர் என்ற நாட்டை செதுக்கினான், லீ குவான் யூ என்கிற மேதை. அது தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம் என்பது தாயின் பேரன்பு தான். அதனால இன்னும் எளிமையாக விளக்குறேன் பாருங்க. ஒரு குழந்தை சாக கிடக்குது, உயிரை காப்பாற்றுகிற ஊசி மருந்து கையில் இருக்குது. ஊசியை போடும்போது குழந்தைக்கு வலிக்கும், போட்டால் தான் குழந்தை பிழைக்கும். இப்போ வலியை பொருட்படுத்தாமல் ஊசியை போட்டு அந்த குழந்தையை காப்பாற்றுவது தான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். குழந்தைக்கு வலிக்குமே நினைச்சா குழந்தை இறந்து போயிடும். படிக்காத மாணவர்களே, இந்த வீட்டு பாடத்தை இந்த பாடம் மனதில் பதிய வேண்டும் என்பதற்காக வீட்டில் போய் 3 முறை இந்த பாடத்தை எழுதிவா என்று சொல்வது மாணவனின் பார்வையில் ஆசிரியர் கொடுங்கோலர், சர்வாதிகாரி. ஆனால் அது ஆசிரியரின் நலனுக்கானது அல்ல, மாணவனின் எதிர்காலத்திற்கு நலனுக்கானது. இந்த செயல்தான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. அதில் செதுக்க முடியாது. 6 வயது பச்சிலம் குழந்தையை வன்புணர்வு செய்திடறான், கொலை செஞ்சிடறான், வன்புணர்வு செஞ்சிடறான். அவனை தூக்கி சிறையில் அடைக்கிறான். இந்த குழந்தையை சாக கொடுத்த பெற்றோர்கள் காசு இருக்குல்ல, வரி காசு, அதில் தான் அவன் சிறைக்குள்ள வந்து சாப்பிட்றான். எப்படிப்பட்ட கொடுமை பாருங்க. அப்போ என்ன பண்ணணும்? குழந்தையை எடுத்து அடக்கம் பண்ணுறதுக்குள்ள இவனை ஒரே ஒரு தோட்டா முடிச்சு அடக்கம் பண்ணிட்டோம்னா செட்டில் ஆகி. இப்போ பாரு, இப்போ வரைக்கும் ஒரு நடைமுறை இருக்கு. பெண் பிள்ளைகளை கல்லூரிக்கு போகும்போது படிக்கும்போது பார்த்து போயிட்டு வாப்பா அப்படின்னு இருக்குல்ல. அண்ணன் வந்த பிறகு ஆம்பளை பசங்களை பார்த்து போயிட்டு வாங்க ஐயா, பார்த்து போயிட்டு வாங்க ஐயா, பொம்பளை பிள்ளைகளை தொட்டுறாதையா, அவன் சுட்டுருவான் ஐயா, பாத்தியான். பயம் இருக்கணும். பயம் மட்டும்தான், மரண பயம் மட்டும்தான் மானுட சமூகத்தை ஒழுங்குபடுத்தும். உயிர் பயம் ஒண்ணுதான் ஒழுங்குபடுத்தும். தம்பி, ஒரு ஓட்ட பந்தயத்தில் 2 கோட்டை போட்டு இதுக்குள்ள ஓடுன்னு சொல்றான் தம்பி, ட்ராக்குன்னு. ஒரு ஓட்டத்துக்கே எப்படி இருக்குன்னா, ஒரு விதி இருக்குன்னா நாட்டுக்கு இருக்கும், இல்லைன்னா செதுக்க முடியாது. பனைமரத்தனி அப்படியே விட்டினா மரமாகுமா? கருக்கு மட்டை வச்சு அப்படியே இருக்கும், ஒன்றும் பண்ணாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ ஒரு கத்தியை வச்சு என்ன பண்ணணும்? மட்டையை கழிக்கணும். பனைக்கு வலிக்கும், ஆனால் கழிக்கணும். கழிச்சா தான் பனையாகும். அப்போ தான் சமூகத்தை மாற்ற முடியும். இதை பேசினா அந்த அவங்க ஓட்டு போடுவாங்களா, இதை பேசினா அவங்க ஓட்டு போடுவாங்களா? அது ஓட்டுக்காக நிற்கிறவன், நாட்டுக்காக நிற்கிறவன் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. வேஷம் தீரணும். நான் தான் சொல்கிறேனே, ஓட்டா போடு, போடலைன்னா போ, என் கடமை. நமக்கு இருக்கிற பிரச்சனை ஊழல் லஞ்சத்தை ஒழிச்சிட முடியும். இப்போ அண்ணன் வந்துட்டேன், நாட்டை ஆள வரேன்னு வச்சு நீரை உறிஞ்சி விற்கிற, கேட்டுக்க தங்கச்சியை படிச்ச நீரை உறிஞ்சி விற்கிற, நான் என்ன பண்ணுவேன்? தடை, தண்ணீர் விற்பனைக்கு தடை. இது முன்னாடி எவன் வித்தானோ அவனை புக்கி சிறையில் அடை. இப்பதான் ஆரம்பிக்கிறேன். அவன் வந்தோடனே எத்தனை ஆண்டுகள் வித்த மினரல் வாட்டர், நீ அதில் மினரல் இருந்துச்சா சொல்லு. 15 வயசு பிள்ளைக்கு முட்டி வலி வருது ஏன்? ஏன்னா தண்ணீரில் இருக்கக்கூடிய அந்த உடலுக்கு திறன், ஆற்றல் தரக்கூடியதை அவன் அழிச்சிடறான். வார்த்தையில மினரல் விட்டு மினரலை கொண்டுறான். அது என்ன எவன்ட உரிமை பெற்ற? உண்மையிலே மனிதர்கள், மானுடர்கள் குடிக்கிறதுக்கான தகுதி இந்த தண்ணீரில் இருக்கா? அது யாருக்காவது தெரியுமா? தண்ணீர் எப்படி விற்பனைக்கு வந்துச்சு? உலக உயிர்களின் உயிர் உடைமையாக, உயிர் தேவையாக இருக்கிற நீர் எப்படி சந்தை பொருளாச்சு? எப்படி நீ விற்கலாம்? எப்படி விற்கலாம்?
அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவையான நீர் எப்படி வியாபார பொருளாச்சு? என் வகுப்பறை எப்படி வர்த்தகரையா மாறிச்சு? ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறானே, என் வகுப்பறை எப்படி வர்த்தகரையாச்சு, வியாபார கூடமாச்சு? எப்படி ஆச்சு? எப்படி ஆச்சு? யார் செஞ்சது? ஆனா உனக்கு என்ன? ஆனா திடீர்னு நின்றாப்புல மூச்சு முட்டுதுனே, மூச்சு விட திணறுது நின்று. தொலைக்காட்சியை திருப்பினா எனக்கு ரொம்ப மூச்சு விட சிரமமாக இருந்தது. அப்போது பங்கஜ கஸ்தூரியை கொடுத்தார்கள். அப்புறம் ஆளுக்கு ஒரு கஸ்தூரியை கையில் வச்சுட்டு இப்படியே தெரிய வேண்டியதுதான். காட்டப்புறா வெட்டிட்டு ரோட்டை போட்டுட்டு இந்த பயலுக 4100 கோடி தூய காற்றுக்கு பட்ஜெட். மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் 4100 கோடி தூய காற்றுக்கு என்று ஒதுக்கியது இருக்கு. ஒருத்தன் எடுத்து பேசுறேன், நான் ஒருத்தன் தான் கேட்டேன், தூய காற்றை எங்க இருந்துமா வாங்கிட்டு வருவீங்க, எங்கேம்மா விற்கிது, அதை எங்களுக்கு எப்படிமா கொடுப்பீங்க? இப்படி இந்த பக்கத்தில் ஒரு சிலிண்டர் மாதிரி போட்டு மூக்கில் மாட்டி விட்டு அப்படியே. ஏய், அப்பதான் நான் சொன்னேன், இந்த பைத்தியக்கார பயில்கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம படுற பாடு இருக்க. இதையெல்லாம் கற்காம நீங்க படிச்சு என்ன ஆக போகுது? இதுதான் உண்மையிலே நீங்க அறிய வேண்டிய உயிரியல், அறிவியல். இதுதான் உங்கள் அண்ணன்கள் முன்னெடுக்கிற அரசியல். நீ அரசியல் வேற்றுக்கிறக சொல்லு, ஐயோ அரசியல் பேசிடுவார் சீமான். இப்படிதான் ஒரு கல்லூரியில் பேசி அரசியல் பேசிட வேண்டாம்னு நான் சும்மா ஏதாவது பேசிட்டு போயிருப்பேன். அவர் அரசியல் பேச வேண்டாம்னார்ல, மாணவர்கள்லாம் கைதட்டினான். அங்கே இருக்கிறவன் என்னோட இருக்கான், இவர் வேற பக்கத்தில் இருக்காங்க. பேச வெறும் அரசியல் தான் பேசினேன். அப்போ பக்கத்துலேருந்து பேசுகிறேன், நம்மளும் தான் 1 மணி நேரம் வகுப்பு எடுக்கிறோம். அவர் அதே பொருளாதாரத்தை பேசுகிறார், அதே அறிவியலை பேசுகிறார், அதே வரலாறை பேசுகிறார். அசையாமல் கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் சொல்கிற விதத்தில் சொன்னால் கேட்டுக்கிட்டு இருப்பான். தம்பி, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது தம்பி, உங்களின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை, பிறப்பு சான்றிதழ் பெறுவது இறப்பு சான்றிதழ் பெறுவது வரை உங்கள் வாழ்வில் அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசு இயல். அறிவியல், புவியியல் போல அரசு இயல். நீங்க என்ன படிக்கணும், என்ன வேலை பார்க்கணும், அதுக்கு எவ்வளவு சம்பளம், அந்த வேலையை எந்த இடத்துல பார்க்கணும், எந்த ஊர்ல பார்க்கணும், இது எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசு இயல். உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிற அரசு இயலை நீங்கள் தீர்மானிக்காமல் வேற யாரு தீர்மானிப்பா? அதுதான். படிக்கிற மாணவர்கள் அரசியல் பேசலாமா? படிக்கிற மாணவர்கள் ஓட்டு போடலாம், அரசியல் பேசக்கூடாதா? எப்படி இருக்கு? மாணவர்கள் வாக்கு செலுத்தலாம். இங்க ஒரு விதி இருக்கு பாருங்க. 21 வயதில் நீ மாவட்ட ஆட்சி பணிக்கு படிச்சுட்டு வந்து, இந்திய குடிமை பணிக்கு படிச்சுட்டு வந்து தேர்தலை நடத்துகிற தகுதி வருது. ஆனா 25 வயதுல தான் வாக்கு செலுத்துவதற்கான தகுதி வருதுன்னு சொல்லு. தேர்தலையே நடத்துகிற தகுதி வந்து விடுது 21 வயதில். வாக்கு செலுத்துகிற தகுதி 25 வயதில் தான் வருது என்பதை எப்படி ஏற்கிறது? எவ்வளவு வேடிக்கையான முறை இருக்குது. காணொலி அனுப்பியிருக்கான், உங்க அலைபேசியில் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. என்னங்க இந்த துணிவை போட்டாங்க, இந்த இதை போடலங்க, இந்த வாரிசை போட்டிருக்காங்க, துணிவு வரலங்க, 6 மணி நேரமா காத்திருக்கோங்க, இதை போடுறதுக்கு என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? படம் ஒரு 1 மணி நேரம் தாமதமாக போட்டதுக்கு சண்டைங்க, போராட்டம். எதுக்கும் போராடல, இதுவரை எதுக்கும் போராடல. ஒரு போராட்டம் ராசிபுரத்தில், அந்த தெருவில் ஓட்டு காசு கொடுத்துட்டு எங்கள் தெருவில் கொடுக்கல, அதுக்கு மக்கள் வீதியில் வந்து போராடினாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு போராட்டம், சிறந்த போராட்டம். எனக்கு பாதை இல்லை, குடிக்க நல்ல தண்ணி இல்லை, இருக்க வீடு இல்லை, படித்ததுக்கு வேலை இல்லை, எதுக்கும் போராட வந்ததில்லை. அப்படின்னா ஒரு தலைமுறை எதை நோக்கி பயணிக்கிறது என்பதை அன்பு தம்பி தங்கிகள் சிந்திக்கணும். திரைப்படம் பாருங்க, பார்க்க வேணாம் நான் சொல்லலை. பொழுதுபோக்கிலும் கேளிக்கையிலும் அதிகம் நாட்டம் கொண்ட ஒரு இனத்தின் மக்களை புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது. ஐயா மம்முட்டி அவர்கள்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களான்னு. எங்கள் மக்கள் திரையரங்குகளில் தலைவர்களை தேடுவதில்லையேன்னு போயிட்டார். அவர் சாதாரணமாக சொல்லிட்டு போனார்,
ஆனால் அது எவ்வளவு சிந்திக்க வேண்டிய செய்திங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும்.